Love one another as I have loved you. யோவான் 15:12. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள். யோவான் 15:12. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று மதர்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது. நம்முடைய நாட்டில் அது அவ்வளவு பிரசித்தமில்லை. வேலண்டைன்ஸ் டே பிடிச்சிக்கிச்சு, அது வெளிநாட்டிலையும் கொண்டாடும், நம்ம நாட்டிலையும் கொண்டாடும். ஆனால் மதர்ஸ் டே அது இல்லை. ஃபாதர்ஸ் டே அதை விட சுத்தம், கொண்டாடுறதே இல்லை. ஆக இன்றைக்கு தாய்மார்களுக்கு ஒரு திருநாளாக தாய்மாருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், நம்முடைய தாய்க்கு. அப்படி பார்க்கும் பொழுது இது மே மாதம் தேவதாயின் வணக்க மாதம். ஆகவே இந்த சிறப்பு ஆண்டிலே, ஜூபிலி அருள் தரும் சிறப்பு ஆண்டிலே மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த சின்ன தேர் அங்கே இப்போ அந்த கடைசியில் வச்சுருக்குறோம். அதை ஒவ்வொரு நாளும் மாலையில் சின்ன பிள்ளைங்கள் கூட அப்படியே இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நடவண்டி மாதிரி கீழே 4 சக்கரம் பதிச்சு ஒவ்வொரு நாளைக்கு 4 பேர் ஜெபமாலை ஜெபித்து பிரார்த்தனை பாடிக்கொண்டு அதை சின்ன அந்த விரிவாக்கத்தை சுற்றி வந்து மாலையில் திருப்பலியோ அல்லது ஜெபமோ, மாலையில் திருப்பலி வைக்கக்கூடிய சாத்தியம் இருந்தால் திருப்பலி, இல்லை என்றால் ஜெபத்தோடு முடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்தில் மாலையில் நீங்களோ அல்லது நீங்களும் பிள்ளைகளோ அல்லது குறைந்தபட்சம் பிள்ளைகளையோ ஆலயத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். 325 ஆண்டு சிறப்பாக கொண்டாடணும், நம்ம விழாவை சிறப்பாக கொண்டாடணும் என்பதல்ல. என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் டெய்லி அண்ட் டே இன் டே அவுட், எல்லா நேரமும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திரளாக வருவது. அல்லது இன்னும் அடுத்த கட்டம் போனால் திருவிழா, கிறிஸ்தவர்கள் திருவிழா பாருங்கள் எவ்வளோ நிறைஞ்சிருக்குது. இந்த ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு ஏற்படுவர்களாக இருத்தல் வேண்டும். Jesus' command to forgive enemies is not merely a restriction to our freedom, it is a guide to our own health and welfare. இயேசு விரோதிகளை மன்னியுங்கள் என்று சொன்னது நமது சுதந்திரத்துக்கு தடை மட்டுமல்ல, அது நம் நல்வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. ஆகவே இது பல வகையிலே நமக்கு நன்மை தரும். விரோதம், குரோதம் இவைகளை மனதில் கொண்டிருந்தால் அதனால் வரக்கூடியது அல்சர் முற்றினால் கேன்சர், இவைகளெல்லாம் பகைமை உள்ளத்தில் ஆட்கொண்டால். ஆகவே ஆங்கிலத்தில் அதற்கு தகுந்தாற்போல் வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். ஹார்பரிங் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஞ்சன்ஸ் என்பது ஹார்பரிங் வெஞ்சன்ஸ்னால் அந்த கப்பலில் அந்த நங்கூரத்தை போட்டு கீழே வைப்பாங்க, அது போய் அப்படியே கீழே போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறது போல் நெஞ்சத்தில் போய் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்வு, ஹார்பரிங் வெஞ்சன்ஸ், பழிக்கு பழி வாங்குதல், குரோதம், இவைகள் நம்முடைய சுதந்திரத்துக்கு தடை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய நல்வாழ்விற்கு இது தேவை. இப்போ தான் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். கடவுள் பாருங்கள், நமக்கு முன்னாடி அந்த பிள்ளையை கொஞ்சம் அடக்குங்கம்மா, வீட்டிலேயே கொஞ்சம் கண்டிப்பையும் தரணும், அன்பையும் தரணும். ஏன் தான் தாய்மார்கள் இப்படி தெரியல, உங்களுடைய அன்பையை அது ரசிக்குது. உங்களுக்கு நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா சிரிக்கும், அப்படியே முறைச்சிங்கன்னா அம்மா கோபமாக இருக்கிறாங்கன்னு அடக்க வேண்டும். இந்த தாய்க்கு மட்டும் இல்லை, எல்லா தாய்க்கும் அப்படி தான். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் செல்லத்தை புரிந்து கொள்ளும் உங்களுடைய கண்டிப்பையும் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சில தாய்மார்கள் கண்ணாலேயே அடக்குவாங்க, கண்ணை காட்டினாங்கன்னா பிள்ளை இருக்கும். என் நாய் நல்லா கீழ்ப்படியும். பெரிய நாய் ஒன்று, சின்ன நாய் இருக்குது, அது ஒன்று விளையாண்டுக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒன்றும் ட்ரைனிங் பத்தலை. பெரிய நாய் இங்கேருந்து சொன்னால் போதும், அப்படியே உட்காந்து அமைதியாக இருக்கும். நாயை நம்ம வளர்க்குறோம், பிள்ளைங்களை வளர்க்க முடியாதா? அப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை எப்போதும் செல்லம் கொடுத்துருக்கூடாது. அது அடம் பிடிச்சதுன்னா உடனே கொடுத்துருவாங்கன்னு ஒரு எண்ணம் இல்லை. அடம் பிடிச்சாலும் கிடைக்காது அப்படின்னு 2 தப்புங்க வீட்டில். இப்போ தப்பாதீங்க, அவ்வளோதான், யாரும் பூசை காண முடியாது இனிமேல். வீட்டில் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், ஆகவே அந்த பிள்ளைக்கு இறையருள் ஆசிரியர் கிடைப்ப மண்டாடும். ஆகவே இது சுதந்திரத்துக்கு தடையல்ல, அந்த குழந்தைக்கு ஒரு சுதந்திரத்துக்கு தடையல்ல. அதை நல்லபடி வளர்ப்பதற்கு, நல்வாழ்விற்கு
அது வழிகாட்டியாக அமையும். God is love. 1 யோவான் 4:8. கடவுள் அன்புமயமானவர். எல்லோரும் இன்புற்றிருப்பதை அன்றி யாமொன்றும் அறியாம் பராபரமே. இவைகள் எல்லாம் தத்துவங்கள். எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் நல்லதை நினைத்து பாருங்கள், நமக்கும் நல்லது நடக்கும். ஆகவே இந்த நல்லதை விளை அறம் செய்ய விரும்பு என்று ஆத்திச்சுடியில் முதலாக கொடுக்கப்பட்ட, அதான் சொன்னது சரியாக போச்சு. இப்போ கண்டிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அது வேலையை தான் காட்டும். ஆத்திச்சுடியில் அறம் செய்ய விரும்பு, நல்லதை செய்வதற்கு நீ விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தை முதலில் தர வேண்டும். விரும்பினால்தான் நான் அதை செய்ய முடியும். இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட்டமாக வருது. அந்த பூசோதவி உடுப்பு போடுனா ஒரு ஆசை. அவன் ஒரு 10 நாள் வருவான், பூசோதவி போட்டு சலிச்சு போன பிறகு வரமாட்டான், தீர்ந்து போச்சு, ஆசை தீர்ந்து போச்சு. அதே போல் தேர் தள்ளுறதுக்கு இந்த பிள்ளைங்க சின்ன குஸ்மாக்கள்லாம் உடையாந்துச்சு, ஃபாதர் நான் வேணும், எனக்கு கொடுங்க 2 நாள் வரும், 3ஆம் நாள் தீர்ந்து போச்சு, வராது. அந்த விருப்பம் இருக்கும் பொழுது அந்த விருப்பத்தை எப்பொழுதும் இன்னும் ஆழ்ந்த நிலையிலே அவர்களை உருவாக்க வேண்டும். அதை தான் இயேசு சொல்கின்றார், என் அன்பில் நிலைத்திருங்கள். பி ஸ்டெட்ஃபஸ்ட் இன் மை லவ். அது எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் என்று சொல்கிற வாரி நினைத்தவாறு அல்ல, விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் என்ன மாதிரி அல்ல, எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்படையவர்களாக இருத்தல் வேண்டும். I shall pass through this world but once. Any good therefore that I can do, or any kindness that I can show to any fellow creature, let me do it now. Let me not defer or neglect it, for I shall not pass this way again. இந்த உலகில் நான் ஒரு முறைதான் வலம் வருவேன். எனவே யாருக்காவது எந்த நன்மையாவது செய்ய முடிந்தால், யாருக்காவது ஏதாவது அன்பை என்னால் காட்ட முடிந்தால் அதை நான் இப்போதே செய்வேனாக. ஏனெனில் இந்த வழியே நான் மறுபடி போக முடியாமல் போகலாம். ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய் என்பது தமிழ் மொழி. அதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாயா, அதை செய்வதற்கு பார். நல்லதை செய்வோம், நல்லதை நாடுவோம். அவை நல்லதை செய்ய செய்ய பாருங்கள், ஆசீர்வாதங்கள் கூடிக்கொண்டே இருக்கும், குறைவுபடாது. ஆண்டவருக்காக செய்யுங்கள், இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். இந்த நீங்கள் சந்தா கட்டுறீங்களா, அந்த சந்தா ரசீதுக்கு பின்னாடி பாருங்கள், நாங்கள் ஒரு விவிலிய மேற்கோள் கொடுத்துருக்குறோம். மலாக்கி ஆகமத்திலிருந்து, ஆண்டவருக்கு 10 ஒரு பங்கை கொண்டு வந்து சேருங்கள். உங்கள் பலகணிகளை திறந்து வைத்து அவைகள் வழியாக கொட்டுகிறேனா இல்லையா பாருங்கள். கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பலகணியை தெரிஞ்சால் ஆண்டவர் கொட்டுவாராம். இது ஆண்டவருடைய வார்த்தை, நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இப்போ நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பேராயிருக்கு ஒரு அறிக்கை தரலாமேன்னு சொல்லி துவக்கத்துலேருந்து நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரஃப்பாக ஒரு கால்குலேட் பண்ணோம். இதுக்கு எவ்வளோ செலவு, இதுக்கு எவ்வளோ செலவு நினச்சி பார்க்க முடியல. எங்களுக்கே மயக்கம் வருது. இவ்வளவு ஆயிருக்குதா? பேராயிருக்கு அனுப்பாதீங்க, அவர் மயக்கம் போட்டுருவார். இந்த ஃபாதருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ காசு வருது அப்படின்னு அவரு நினச்சிக்குவார். வேண்டாம், மக்கள் கொடுத்தது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், செய்வோம். எப்படி செய்தோம் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. இந்த தரை என்ன, இந்த கேட்டேன்னா, அந்த கேட்டேன்னா, இந்த எல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆண்டவருக்காக செய்யுங்கள். கடைசியாக ஒன்று எஞ்சி இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அதில் பங்கேற்க வேண்டும். ஆண்டவருக்காக அந்த நற்கருணை அந்த சிற்றாலயம், இந்த பிளஸட் சாக்ரமெண்ட் சாப்பல் பக்கத்தில் அவை எப்பொழுது ஆங்காங்கு இப்பொழுது சிறிது சிறிதாக தங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வசதியான நீண்ட ஆலயமாயிற்று, இருப்பதற்கு இருக்கைகளாயிற்று, சுற்றி வர நல்ல பாதைகளாயிற்று, வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடாயிற்று, கழிப்பிட வசதிகள் அருமையாக போவதற்கும் அதற்கும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, நல்ல தண்ணி வசதி, அருமையான கார்டன், எல்லாம் சரிதான். நற்கருணைநாதருக்கு இங்கே இருக்குது சரிதான். ஆனால் பல சமயங்களில் அதற்குரிய மரியாதை கிடைக்கிறதா? ஒரு கல்யாணம் நடந்த பிறகு முடிஞ்ச பிறகு வந்து பாருங்கள், ஒரு சந்தை கடை தோற்றுரும், ஒரு சமுதாய கூடம் தோற்றுரும். இங்கே ஒரே சத்தம் கூட்டம். அதை விட அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அருமையாகவே நமக்கு அமைந்திருக்கிறது இந்த வடக்கு சாலை.
அவ்வளவாக அதில் புழக்கம் இல்லை. இப்பொழுது நம்ம எல்லாம் நீட்டாக இருக்கிறோம். இந்த பக்கத்தில் பாட்டு கிளாஸ் இருக்கும், சரி இந்த பக்கம் தேவைப்படுகிறது, இந்த பக்கத்தை நாம் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஒரு அருமையான நற்கருணை சிற்றாலயம் அமைக்கலாமே. பசிலிக்காவில் இருக்கும் பொழுது இப்படித்தான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அந்த நற்கருணை பேழை இருக்கிறது அல்லவா, அந்த நற்கருணை பேழைக்கு வழக்கமாக மக்கள் நிறைய உதவி செய்வாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. இந்த திட்டம் உடனே அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய பணம் வந்து சேர்ந்துவிடும். அப்படி சொன்ன மக்களை நீங்கள் நிறைய பணம் கொடுக்குறீங்க, நன்றி. இப்பொழுது அந்த நற்கருணை பேழை செய்ய போகிறோம். இடைக்காட்டில் இருக்கிறது போல் அந்த 3 அடுக்கு ஒரு பெரிய பேழை செய்ய போகிறோம். அதுக்கு ஒருத்தர் நேர்ந்துக்கிட்டார். அதான் சில சமயத்தில் ஒருத்தர், ஃபாதர் நானே தனிப்பட்ட வகையில் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு வேணாம், இந்த சிரமம் வேணாம், அவ்வளோ சுமை வேண்டாம், சுமையை நாம் பகிர்ந்து கொள்வோம். அவருக்கு பிடித்தமில்லை, கொஞ்சமாவது நான் கொஞ்சமாவது கொடுத்துட்றேன், வேண்டாம். நான் அதை விட ஒரு சிறந்த ஒரு வழிவகை சொல்லுகிறேன். மக்களிடம் இதுவரைக்கும் நீங்கள் காசு கொடுத்தீங்க, இப்போ காசு கொடுக்கக்கூடாது. எனக்கு தங்க நகை வேண்டும், தங்க காணிக்கை வேண்டும். அவைகளை உருக்கி இந்த நற்கருணை பேழையை நாம் செய்வோம். அந்த நற்கருணை பேழையை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பங்கு அதில் இருக்கிறது, அதில் ஆண்டவர் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னேன். அது கொட்டுன்னு கொட்டிட்டாங்க. உடனே நான் என்ன தெரியுமா செஞ்சேன், நல்லது அப்படியே ஏற்றுக்கிட்டு, இந்த குற்றம் சொல்கிறவன் இருக்கிறானே குதர்க்க பேர்வழி முட்டுக்கட்ட முடியப்பேன், அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஐயையோ இவருக்கு கிலோ கணக்காக தங்க வந்தது, பாதியை சுருட்டிக்கிட்டாரு, பாதியை தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவான். பங்கு பேரவை உறுப்பினர்லாம் கூப்பிட்டேன், ஒரு சிகப்பு துணியை போட்டேன், எல்லாத்தையும் அதில் போடு, மக்கள் கொடுத்ததெல்லாம் வெயி, ஒரு ஃபோட்டோ எடு, இதையான்படியில் போடு, இதோ மக்கள் கொடுத்த காணிக்கை, அவங்களுக்கு தெரியும், இதோ என் மூக்குத்தி இருக்குது, என் வளையல் இருக்குது, என் நெக்லஸ் இருக்குது, என் வளையல் இருக்குது அப்படின்னு எல்லாம் காட்டுவாங்க. அவங்க பொருள் இருக்குது, அவங்களுக்கு தெரியும் கொடுத்தவங்களுக்கு. நீங்கள் கொடுத்தது காணிக்கை காட்டியாச்சா, இதை தான் நீங்களே எடுத்துகிட்டு போய் உருக்கி கொண்டாங்க. எனக்கு ஒரு காசு வேணாம். கடவுள் எனக்கு அபரிதமாக ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கார், மேலே கொடுத்துருக்கார். இப்போ பிரதர் என்கிட்ட கேட்டார், இப்போ ஒரு பிரதர் வந்திருக்கார், ஃபாதர் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போகாத நாடு பாக்கி இல்லைப்பா, எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தேன். எப்படி போனேன் தெரியாது, எந்த நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படலை. கடவுள் அமைப்பார், கொடுப்பார். அமெரிக்கா என்ன, லண்டன் என்ன, பல நாடுகளுக்கும், எந்த நாட்டுக்கு, ஹோலிலேண்ட் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. என் பாஸ்போர்ட்டை பார்த்து கடைசியில் ஹோலிலேண்ட் பார்க்கும்போது, எல்லா நாட்டுக்கும் போயிட்டீங்க, இப்போ தான் ஹோலிலேண்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம், இப்போ தான் வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைக்கும்போது கடவுள் அழைத்து சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு செய்து பாருங்கள், கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டார். வெளிநாட்டு பயணமா கொடுப்பார், உனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளாக கொடுப்பார். நல்ல கார் வாங்கலாம், ஒரு 20 லட்சத்துக்கு காரை வாங்கலாம். இந்த காசெல்லாம் கொஞ்சம் சுருட்டி மறைச்சா தேவையா? தேவையில்லையே. எப்பயாவது காரை நான் அனாவசியமாக யூஸ் பண்ணுறதை பார்த்துக்கிறீங்களா? தனியாக போனால் 2 வீலர் தான், 4 பேர் போனால் தான் காரு. ஏன் அந்த சிக்கனம் இருக்கக்கூடாதா? ஜவுடால் வேணுமா? காரில் போனால் தான் பந்தாவா? வேணும், இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இவைகளின் வழியாக தான் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே தவிர மற்றவைகளில் அல்ல. காசு பணம் உன்னை தேடி வரும். காசு பணம் ஒரு நல்ல ஸ்லேவ், பட் எ பேட் மேனேஜர். நமக்கு நல்ல ஒரு அடிமையாக வேலை செய்யும். அதை தலைக்கு மேலே தூக்கி வச்சிங்கன்னா நம்மளை அது கொடுமை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கும். ஆகவே இவைகள் தான் வேண்டும். ஆகவே ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு தூரம் நமக்கு இவைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். லவ் ஒன் அனதர் as I have loved you. ஆண்டவருக்காக இந்த உலகில் நான் வலம் வருகிறேன். இந்த உலகில் நான் வாழ்வது ஒரு முறை தான், வாழ்த்தட்டும் தலைமுறை. ஆகவே நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க, எங்கள் வனத்து சின்னப்பிற்காக ஒரு இடம் வச்சுருக்கலாமா, எங்கள் ஃபாதர் வந்து பார்த்தாங்க, அந்த தோப்பெல்லாம் பார்த்தாங்க, என்ன அருமையாக இருக்குது. ஆமாம், நீங்கள் செஞ்சுட்டே போவீங்க, பின்னாடி தூத்துக்கிட்டே இருப்பானுங்க. அதாம்மா எங்களுடைய வழப்பே. பாருங்கள் எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசுக்கே அப்படி தானே, அப்புறம் நம்மளாம் என்ன மாத்திரம் தூத்துட்டு தான் இருப்பான். அந்த நாக்கு அப்படி தான் இருக்கும். மென் மேய்க்காம் பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும், வையகம் இதுதானடா. குறை சொல்ல ஒன்று இருந்தால் அந்த கண்ணகி வாழ்விலும் குறை சொல்லுவான், நிலாவிலும் களங்கம் இருக்குன்னு சொல்லுவானாம் கண்ணதாசனுடைய வார்த்தைகள். அந்த நிலாவில் என்னவோ கருப்பாக இருக்குது, அது என்னவோ குறை. பாட்டி ஒருத்தி உட்காந்துக்கிட்டு உரல் இடிச்சிட்டு இருக்கிறா, கொட்டைப்பாக்கு இடிச்சிட்டு இருக்கிறா. நிலாவிலும் கலங்கம் உண்டு. ஆகவே இந்த உலகில் நான் ஒரு முறை தான் வலம் வருவேன். எனவே யாருக்காவது என்ன நன்மையாவது செய்ய முடிந்தால், யாருக்காவது ஏதாவது அன்பை என்னால் காட்ட முடிந்தால் அதை நான் இப்போதே செய்வேனாக.
ஏனெனில் இந்த வழியே நான் மறுபடி போக முடியாமல் போகலாம். ஜெபம். ஓ காட், யூ ஆர் தி அன்சர்ச்சபிள் abyss of peace, the ineffable sea of love, the fountain of blessings and the bestower of affection. Open to us this day the sea of your love and the riches of your grace from the sweetest springs of your kindness. அன்பு தெய்வமே இறைவா, அறிந்திட முடியா அமைதியின் ஆழமானவரே, விளக்கிட முடியா அன்பின் தேவனே, ஆசீர்வாதங்களின் ஊற்றானவரே, பாசம் பொழியும் வள்ளலே, உமது அன்பு கடலையும் அருட்கொடைகளையும் பரிவின் ஊற்றுகளிலிருந்து இன்று எமக்கு திறந்துவிடும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.